வணக்கம். நம்மளோட ஈடி நேயர்கள்கிட்ட இருந்து சில கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அந்த கேள்விக்கான விளக்கங்களை இன்னைக்கு பார்ப்போம். முதலாவதா திரு விக்னேஷ் அவர்கள் தஞ்சாவூர்லேருந்து கேள்வி கேட்டிருக்காரு. கோல்டு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. நான் மாதம் மாதம் ஒரு கிராம் கோல்டு வாங்குறேன். இந்த கோல்டை நான் அப்படியே கன்டினியூ பண்ணட்டுமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, இல்லை இதை நான் ஒரு எஸ்ஐபிக்கு மாற்றலாமா? வெரி குட். திரு விக்னேஷ் அவர்கள் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மாதம் ஒரு கிராம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுற ஹேபிட் வச்சுருக்காரு ரெகுலராக. இப்போ வந்து கோல்டு ரொம்ப பீக்கில் இருக்குன்ற காரணத்தால் இதை நான் அப்படியே கன்டினியூ பண்ணட்டுமா, இல்லை வேறு எஸ்ஐபி மாதிரி மாற்றலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் விக்னேஷ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாங்கள் சொல்கிறது, ப்ராடக்ட்ன்றது செகண்டரி தான். நீங்கள் கோல்டா ஈக்விட்டியா டெட்டான்றது செகண்டரி. த டிசிப்ளின் இஸ் அ மேட்டர். நீங்கள் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக பண்ணுறீங்க. நீங்கள் அந்த ஹேபிட்ன்ற வார்த்தையை கொடுத்துருக்கிறது, மாதம் ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணணுன்றது தான் வெல்த் கிரியேஷனுக்கான முதல் படி. அகெயின் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த 1 கிராம் கோல்டு அப்படின்னும் போது அநேகமாக நீங்கள் வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியில் இந்த மாத சீட்டு மாதிரி தான் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் பண்ண வரைக்கும் இட்ஸ் ஃபைன், இத்தனை நாள் பண்ணது ஓகே. பட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, பொதுவாக இந்த வெல்த் கிரியேஷனோட அடிப்படையே வந்து டைவர்சிஃபிகேஷன். நீங்கள் கோல்டு இன்னைக்கு பீக்கில் இருக்கா இல்லையான்றது ஒரு பக்கம். பட் பொதுவாகவே நீங்கள் என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே பேஸ்கெட்டில் போடுறது நல்ல சாய்ஸாக இருக்காது. ஸோ ஆல்வேஸ் டூ அ டைவர்சிஃபிகேஷன். ஒரு கோல்டில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஈக்விட்டி கொஞ்சம் எடுங்க, ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒரு கார்பஸ் வச்சுக்கோங்க, ஒரு பேங்க் எஃப்டி மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் தான் ஹெல்ப் பண்ணணும். அண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் நீங்கள் பண்ணுறீங்கன்றது எந்த அளவு நம்பகத்தன்மையாக இருக்குமான்றது ஒரு கேள்வி இருக்கும். நம்ம யாருக்கும் அகெயின்ஸ்ட் கிடையாது. பட் பொதுவாக வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெதர் செபி ரெகுலேட்டடா, இல்லை ஆர்பிஐ ரெகுலேட்டடா, இல்லை ஐஆர்டிஏ ரெகுலேட்டட், இல்லை பிஎஃப்ஆர்டிஏ ரெகுலேட்டட், இந்த மாதிரி கவர்மெண்ட் ரெகுலேஷன் கீழே வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது உங்களுக்கு கிரெடிட் ரிஸ்க்கோ டிஃபால்ட் ரிஸ்க்கையோ கொடுக்காது. மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் பொதுவாக வரும், பட் இந்த ரிஸ்க் எல்லாம் பண்ண முடியும். அண்ட் உங்கள் கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிராம் கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. கோ ஃபார் எஸ்ஐபி. ஈவன் நீங்கள் எஸ்ஐபிலே வேணா கூட ஒரு பார்ட் ஆஃப் த மணி கோல்டு இடிஎஃப் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு பெட்டர் டைவர்சிஃபிகேஷன், ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நன்றி திரு விக்னேஷ். லதா மேடம்ட்டு சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட மகள் கல்யாணத்துக்காக ஒரு 8 வருஷத்தில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த கோல்டு காயின் வாங்கலாமா, இல்லை சாவரின் இடிஎஃப்ல, இல்லை சாவரின் பாண்டோ, இல்லை கோல்டு இடிஎஃப்லையோ பண்ணலாமா அப்படின்றது. நல்லது லதா மேடம், நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ஒரு திஸ் இஸ் கால்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜ் பண்ண போறீங்கன்றதுக்கு இன்றைக்கே அதுக்கான அடிப்படையை ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? திஸ் இஸ் அ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படி ஆரம்பிக்கிறோம். பட் இதில் வந்து நீங்கள் இந்த கோல்டு அப்படின்றது ஆப்வியஸ்லாக நம்மளோட கலாச்சாரத்தில் கல்யாணம் அப்போ ஒரு கோல்டு போட்டாகணும். பட் இது வந்து நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறதா, இல்லை பாண்டாக வாங்குறதா, இடிஎஃப் வாங்குறதா பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு பாண்ட் இப்போ அவைலபிள் கிடையாது. கவர்மெண்ட் கோல்டு பாண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ வி ஹேவ் ஒன்லி 2 ஆப்ஷன். கோல்டு காயின் சொல்கிறீங்க, இல்லை இடிஎஃப் சொல்கிறீங்க. பட் கோல்டு காயினில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு காயினை என்ன வாங்கி சேர்த்து வைக்கும் போதும் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கணும். வாங்கும்போது ஒரு மேக்கிங் வேஸ்டேஜ் மாதிரி ஒரு விஷயம் போடலாம். தென் நீங்கள் இந்த காயினை நாளைக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக மாற்றுறீங்க அப்படின்னும் போது இது எடுக்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. தென் நீங்கள் வாங்க போகிற ஆர்னமெண்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவேஷன் சார்ஜ் கொடுப்பீங்க. பட் இதை விட நீங்கள் என்ன பண்ணலாம், இடிஎஃப் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இடிஎஃப்ல உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது. இடிஎஃப்ன்றது ஆஸ் லைக் எஸ் கோல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் மூவ் ஆக போகுது இடிஎஃப் கோல்டு அப்படின்னும் போது. அப்போ நான் இன்னைக்கு கோல்டு ஒரு 10,000க்கு வாங்குறேன், நாளைக்கு ஒரு 10% வளர்ந்து 11,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கோல்டோட ரேட் 10,000 நான் கொடுத்து வாங்கின கோல்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 11,000 ரூபாய் இருக்குது. பட் இதே விஷயம் தான் இடிஎஃப்லையும் நடக்க போகுது. நான் ஒரு 10,000 ரூபாய் இடிஎஃப் வாங்கியிருக்கேன், யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வருஷத்தோட வேல்யூ பார்க்கும்போது அதே 11,000 ரூபாய் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும், இதுவாக இருக்கும், ஒரு ட்ராக்கிங் ஏரர்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பாதுகாப்பு பிரச்சனையும் கிடையாது. கோல்டு காயின் வாங்கும்போது குவாலிட்டி நல்லா இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, இதை நீங்கள் பாதுகாத்து உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களா, லாக்கரில் வைக்கிறீங்களான்ற விஷயம் வந்து இடிஎஃப்ல உங்களுக்கு இந்த பயம்லாம் இருக்க போகிறதில்ல. ஸோ பெட்டர் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா லதா மேடம், இடிஎஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மந்த்லி எஸ்ஐபியாக கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். நன்றி. அடுத்தது திரு கார்த்தி கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் வந்து ஒரு ஏரியாவில் ரொம்ப அதிகமாகின்னு இருக்கு. இப்போ நான் ஒரு எஸ்ஐபி போட்டுருக்காரு, ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் ரொம்ப மேலே போயிட்டு இருக்குன்றாரு. தென் அவர் எஸ்ஐபியும் போட்டுருக்காராம். இப்போ என்ன பண்ணலாம், 1-2 வருஷத்துக்கு இந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக இந்த டவுன் பேமெண்ட்டுக்காக சேர்த்து வைக்கட்டுமா, இல்லை என்னோட எஸ்ஐபியை கன்டினியூ பண்ணிவிட்டு என்னோட ஹவுஸ் பர்ச்சேஸை தள்ளி வைக்கட்டுமா? அதாவது ரியல் எஸ்டேட் ரேட் மேலே போகுதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு, நல்லது.
தென் எஸ்ஐபி போட்டுருக்காரு. இதை ஃப்ரீ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு அந்த ஹோம் லோன் எடுக்கிறதுக்கான ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கான கார்பஸை பில் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. கார்த்திக், ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது நல்ல விஷயம் சார். பட் சேம் டைம் நீங்கள் அக்ரெசிவாக இந்த டவுன் பேமெண்ட் சேர்க்கறதுக்கு பதிலாக அக்ரெசிவாக எஸ்ஐபியே பண்ணுங்களேன். வாட் எவர் எஸ்ஐபி இப்போ போயிட்டு இருக்கோ அதில் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக எஸ்ஐபி பண்ண ஆரம்பிங்க. எப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினச்ச விஷயம் உங்களுக்கு வருதோ அப்போ நீங்கள் எஸ்ஐபிலேருந்து பணம் எடுத்துக்க தான் போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் எஸ்ஐபி வேறு, இந்த கார்பஸ் பில்டிங் வேறு இல்லை, எல்லாமே உங்கள் பணம் தான் ஆகிட்டதுக்கப்புறம் எஸ்ஐபி பில்டிங்கை நீங்கள் அக்ரெசிவாக பண்ணுங்கள். எப்போ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நினச்ச மாதிரி வருதோ நீங்கள் அப்போது விட்ரா பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போகிறது நல்ல சாய்ஸாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்கன்ற பட்சத்தில் உங்கள் கையில் இருக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் லிக்விடேட் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு தேவை, ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது வீடு மட்டுமே, ப்ராப்பர்ட்டி மட்டுமே இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ லிக்விட் கேஷ். நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு சேலரியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வருடத்துக்கான அந்த சேலரியாவது நீங்கள் ஒரு லிக்விட் கேஷாக வச்சுருக்கணும். எனி எமர்ஜென்சி என்ன மாதிரி விஷயங்களுக்கும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்க எஸ்ஐபி வச்சு, பட் ஒரு கார்பஸை உங்கள் லிக்விட் கேஷுக்கும் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நன்றி கார்த்தி. அடுத்து ரம்யா மேடம் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கையில் ஒரு 5 லட்ச ரூபா கார்பஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ்டு பிட்வீன் பையிங் கோல்டு காயின் வாங்கலாமா இல்லை ஒரு சேஃப்டிக்காக எஸ்ஐபி 5 years போடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஒன் மேக்ஸ் சென்ஸ் இன் 2026? அடுத்த வருஷத்துக்கும் போயிட்டாங்க, நல்லது. ஸோ அப்போ 2026 என் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, நான் கோல்டு காயின் வாங்கட்டுமா இல்லை எஸ்ஐபி பண்ணட்டுமா? பட் ரம்யா மேடம், எனக்கு ஒரு விஷயம் சரியாக புரியல. நீங்கள் 5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னா எஸ்ஐபி போகணுன்றது அவசியம் இல்லை. எஸ்ஐபின்றது மாதம் உங்களோட புது வருமானத்தை வச்சு பண்ணுறது தான் எஸ்ஐபி. உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை லம்சமாகவே இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கண்ட்டாக தள்ளி பண்ணுறதால எந்த இதுவும் ஆக போகிறதில்ல. பட் கோல்டு காயின் வாங்குறது, அகைன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், கோல்டு காயினாக வாங்குறத விட ETF இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் அதோட முக்கியமானது. ஸோ கோல்டு ETF ஒரு போர்ஷன் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் ஈக்விட்டி டெட்டுன்ற மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ ஹேவ் அ ப்ராப்பர் டைவர்சிஃபிகேஷன். பட் பணம் இருக்குன்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வாட் எவர் ரெகுலர் இன்கம் உங்கள் சேலரிடோ இல்லை உங்கள் பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது வருதுன்ற பட்சத்தில் கோ ஃபார் எஸ்ஐபி. அந்த ஃபண்ட்லேயே ஒரு டாப்அப் பண்ணி பண்ணுங்கள், அது நல்ல காலாக இருக்கும். நன்றி ரம்யா மேடம். அடுத்து திரு செந்தில் அவர்கள் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காரு. ஐ ஆல்ரெடி ஹோல்ட் 57 of gold coin in my locker. With gold price rising, should I sell some coins and invest in equity SIP or keep holding everything as it is? Okay. வாழ்த்துக்கள் செந்தில், 50,000 சேர்த்து வச்சுருக்கீங்கிறது நல்ல விஷயம். கோல்டு காயினாக வச்சுருக்கீங்க, ஓகே. பட் இதில் ஒரு விஷயம் நம்ம எல்லா நேரங்களையும் சொல்கிறாங்க, ஈக்விட்டி எஸ்ஐபியில் பண்ணணுமா, கார்பஸ் ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது எஸ்ஐபின்றதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம செந்தில் சாருக்கு விளக்கம் சொல்லிவிடுவோம். சார், ஆல்ரெடி நீங்கள் கோல்டு லாக்கரில் வச்சுருக்கீங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறது டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஸோ வாட் எவர் நீங்கள் ஒரு இடத்துல பில் பண்ணிட்டீங்களா, இன்றைக்கி நல்ல வேல்யூவேஷன் இருக்கா, அப்படியே வச்சுக்கோங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் கோல்டில் எந்த எக்ஸ்போஷன் எடுக்காதீங்க. வெதர் ETF-ஆக இருக்கட்டும் இல்லை கோல்டு காயினாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு 57 ஒரு நல்ல ஒரு சைஸபிள் அமௌண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண நினைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை லுக் ஃபார் அதர் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஈக்விட்டியோ ஒரு டெட்டு, இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபண்ட் கேட்டகரியில் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்ட் பண்ண ஆரம்பிங்க. கோல்டு சஃபிஷியன்ட், 57 ஓகே. ஏன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவில் ஒரு 20% கோல்டு இருந்தாலே போதும். பட் நீங்கள் ஒரு நல்ல சைஸபிள் வச்சுருக்கீங்கிறதால கோல்டில் டாப்அப் பண்ண வேண்டாம். சேம் டைம் இருக்கிறத லிக்விடேட்டும் பண்ணாதீங்க, இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. தென் இந்த எஸ்ஐபின்ற விஷயத்தில் மட்டும் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும் எல்லாருமே. எஸ்ஐபின்றது ஒரு ப்ராடக்ட் கிடையாது. இட்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம், த வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து லம்சமாக பண்ணாமல் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது தான் இந்த எஸ்ஐபின்றது. அப்போ இதை ரெகுலராக பண்ணணுமா, அப்படி எப்போ ரெகுலராக பண்ணணுமான்ற கேள்வி வரும்னா, எனக்கு எப்போ வருமானம் ரெகுலராக வருது, மாதம் ஒரு சேலரி வருது, அப்போது இதே தான் நம்ம ரம்யா மேடமும் அதே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக சேர்த்து சொல்கிறேன். புதுசாக வர இன்கமுக்கு தான் எஸ்ஐபி. ஆல்ரெடி ஒரு கார்பஸ் இருக்குன்னா எஸ்ஐபி அவசியம் இல்லை, லம்சமாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நன்றி நேயர்களே. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஷேர் வித் அஸ். ஸோ உங்களுக்கான விளக்கங்கள் கூடிய விரைவில் விளக்கப்படும். நன்றி.